கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போலே போதையருந்திய தூக்கமா வாடும் பயிர் கருகளாகுமா வள்ளல் குணத்துக்கே ஈனமா வாடும் பயிர் கருகளாகுமா வள்ளல் குணத்துக்கே ஈனமா நாடு கடல் பேதமின்றி பெய்யும் மாறியே ஓடியலைகின்ற மேகமே என் போலே போதையருந்திய தூக்கமா பாடும் பயிர் கருக ஆகுமா வள்ளல் குணத்துக்கே ஈனமா பாடும் பயிர் கருக வள்ளல் குணத்துக்கே ஈனமா அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அது போல உனக்கேதும் நான் தருகிறேன் மழை பெய்ய வேணும் வானமே லஞ்ச பண உனக்கு வேணுமாறாம நாதபுரம் சில்லா பாவமா லஞ்ச பண உனக்கு வேணுமாறாம நாதபுரம் சில்லா பாவமா பாடிய பயிரை கண்டு வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போலே போதையருந்திய தூக்கமா சும்மா போதையருந்திய தூக்கமா சும்மா போதையருந்திய தூக்கமா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தோம் அவனும் திருடன் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும் குருடன் ஒன்றாகும் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கருமமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறு மனமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடு போது வருவதுண்டோ போது போது சொல்வதுன்றோ தேடு போது வருவதுண்டோ போது போது சென்று வாருங்கள் ஐயா வணக்கம். இது உங்கள் ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த மகாகவி ஆரகுடி கண்டெடுத்த கவிஞர் பாரதி கணேசன் பாடலை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பளித்து மீண்டும் கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு அண்ணார், இது உங்கள் ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வாங்க சண்முகம், வாங்க வாங்க சாமி வாங்க வாங்க சிக்கல். நலமா இருக்கீங்களா? சிக்கல் எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சிக்கல் சண்முகம் சாப்பிட்டீங்களா? நலம் தான். வீட்ல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? பொண்டாட்டி பிள்ளைகள் நான் பிரம்மச்சாரி, கல்யாணம் எனக்கு எதுக்கு? அப்படியா? ஒரு அழகான பாட்டு பாடுனீங்களே. ஆமாங்க. பாடியே பயிரை கண்டு கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா ஓடி அலைகிற சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போலை போதையருந்திய தூக்கமா எப்படி பாடுறாரு பாருங்க. பாடின எழுதியவர் யாரு? ராமநாதபுரம் மாவட்டம் ஆரைகுடி சாயல்குடி அருகாமையில் உள்ள ஆரைகுடியில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசன். பாரதி கணேசன் பாடிய பாட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதை கேட்டோடனே மனசுக்கு ஒரு பெரிய வருத்தமாவும் இருக்கு. அதுக்குள்ள அர்த்தத்தை நினைக்கும் போது நெஞ்சு ரொம்ப பதறுது. என்ன காரணம்? மேகத்தை பார்த்து கேட்கிறாரு கேள்வி. என்ன வாடிய பயிரை கண்டபோது கலங்கினாரே வள்ளலாறு, அது மாதிரி ஏக்கமா வள்ளல் இல்லைன்னு ஏக்கமா? ஒருவேளை என் போல ஓடி அலைகிற மேகமே நீ போதையை போட்டுட்டு திரியிறியான்னு கேட்கிறாரு, தண்ணியை போட்டு தூங்குறியான்னு கேட்கிறாரு. மழை பெய்ய மாட்டேங்குது வர்ற மேகமெல்லாம். ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டமாவே அறிவிக்குது. அடுத்து என்ன பாடுறாரு? காடு வயல் வெள்ளி நாடு கடலென பேதமின்றி பெய்யும் மாறியே. இடமா இருந்தாலும் இங்க பெய்யணும் இங்க பெய்யக்கூடாது அப்படிங்கிற பேதம் இல்லாம எல்லா இடத்துலயும் மழை பெய்வியே. மீண்டும் போதைய போட்டு நீ அலைவாயிராயா? அப்படி தண்ணி போதையிலேயே திரியிறியா, மயக்கத்துல இருக்கிறியான்னு கேட்டார்.
அதுக்கு அடுத்து சரணத்துல சொல்றாரு பாருங்க. அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே. அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காசு கொடுத்தா எந்த வேலையை வேணாலும் செய்யறாங்களே, அது போல உனக்கு காசு கொடுத்தா நீ மழை பெய்வியா லஞ்சம் வேணுமான்னு கேட்கிறாரு. இதை விடவா ஒருத்தர் கேள்வி கேட்க முடியும்? அறம் பாடுறது போல சாட்டையால் அடிச்சது மாதிரி. ஆனாலும் திருந்த மாட்டானாங்க. வாங்குற கையை வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் போல. சரி, அதை விடுங்க. நீங்க எந்த ஊர்ல பெரிய இடத்த பொருளா? ஆமா, அரமணை கோழி முட்டை. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? ஆமா. நீங்க நிறைய பேசியலே நினைச்சேன். என்ன பழைய ராமாயணம் புராணத்தை விட இதிகாசத்தை விட இந்த நாட்டு நடைமுறைகளை பேசினீங்க வரீங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். ஆன்மீகத்துக்குள்ளதான் இருக்கு ராமாயணம் மகாபாரதம் இலக்கியங்கள் எல்லாம். அதுவும் தேவைதான், கண்டிப்பா தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல இருக்கிற நல்லதை பயன்படுத்திக் கொள்வோம். தற்சமயத்துக்கு நமக்கு என்ன, பசிக்கிற மனிதனுக்கு உணவு முக்கியம் இல்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திருந்தார். அவரு ஏதோ ஒண்ணு விதைக்கிறோம், விதைக்கிற பயிர் நல்லா முளைச்சா சரிதான். விதைத்தவன் நான் உறங்கலாம், விதை ஒரு பொழுதும் உறங்காது. சரி, இருக்கட்டும். மேலூர்டா ஒரு முனியாண்டி மயனா? முனியாண்டிய மாமனாராச்சே. மாமனாரா? எந்த முனியாண்டி? மேலூர்ல பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. அட யாரியா நீ? நான் மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றீங்க. மேலகத்தை சுருக்கி சொல்றீங்க. அங்க இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். வந்த விஷயம் உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போகலாம். உங்களுக்கு தொழிலே பாக்குறதானா? இல்ல, கலகம் செய்வது. கலகம் செய்வது வைத்தால் கலகம், நாள் கடந்தான் நன்மை. காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவது. இங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படிங்களா? அதனால என்ன கலகம்? நற்கலகமா துர்க்கலகமா? நல்ல கலகம் தான், நற்கலகம் தான். நற்கலகம். கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. அது உண்மைதான். என்ன, நாங்க ஊர்கள்ல கலகம் பண்ணா காவல்துறையிட்ட போடி முடியும். நீங்க கலகம் பண்ணா அந்த அகம்பாவத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுவது. புரியும்படியா சொல்லணும்னா, நெல்லு விதைக்கிறோம், ஆமா, பயிர் முளைக்கும், முளைக்குது, கூட களையும் முளைக்கும். பயிர் நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். களை எடுக்கிற வேலை. ஒரு அறியாமையில இருக்கிற மக்களுக்கு களை எடுக்க ஆள் கிடைக்கல. 100 நாள் வேலை காசு இருக்குதுல. அந்த 100 நாள் வேலையை தப்பா பயன்படுத்த கூடாதுன்னு தான் சில பேர் சொல்றாங்க. ஆமா. யாரு கேக்குறா? கேட்கவே முடியாது. சத்தியம் பண்ணிட்டு வந்திருப்போம் போல இருக்கு. ஆமா, சரி. நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்றோம். நான் கொஞ்சம் புத்தியோட பேச வேண்டியது. சும்மா நாங்கள ஒரு அருவாள் எடுத்து கலகம் பண்றோம். அறிவோடு பேச வேண்டியது இருக்கு. நாங்க கம்பு எடுத்து கலகம் பண்றோம். கொஞ்சம் தெம்போட பேச வேண்டியிருக்கு. நாங்க கல் எடுத்து கலகம் பண்றோம். நான் சொல்லாலே செய்யற சொல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு. சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய பின்னாக்கு. அந்த புண்ணாக்கு கூட பெருமை கொடுத்து பாடினார் காலமேகம். படிக்கும்போது இருந்துச்சுல பாடப்புத்தகத்துல இருந்துச்சுல. ஆடி குடத்தரையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடு மண்டை பற்றில் பரவரனும் பாரில் பின்னாக்கு உண்டாம் உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு காலமேக புலவர் பாடிய பாட்டு. நான் 5வது படிக்கையில ஐயோத்தின்னு ஒரு வாத்தியாரு நீங்க சொன்ன பாட்டை பாடிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். பகுத்துண்டு பள்ளியோர் ஓம்புதோல் நூலோர் தொகுத்தொற்று எல்லாம் தலை. இந்த பாட்டை மட்டும் பாட சொல்ல மாட்டாரு. அடுத்து ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே நின் சொல்லி வாழ்த்துவனே தின்றா. இப்ப சாப்பாடை சாப்பிடுறாங்க பாட்டு. இவ்வளவும் சொல்லி கொடுத்த இலக்கியம் நமக்கு செழுமையோடு இருந்துச்சு. ஏன் இப்ப சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நானே எல்லாம் போயிடுச்சு. ஏன் போச்சுன்னு தெரியுமா? இல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. என்ன வரும்? எல்லாம் பேசலாம். பேச வேண்டிய ஆள் தான் பேசணும். எல்லாரும் பேச வேண்டிய ஆளுங்க தான் பேசாம இருக்க. அதனால தானே நம்ம பேச வேண்டிய இருக்கு. நம்ம பேசலாம். அவங்க எல்லாம் பேசிட்டானா நமக்கு பேச வேண்டிய வேலை இல்ல. வந்த வேலையை பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே போயிருக்கலாம். சரி, வந்ததும் புதுசு உழுதம் தரிசனம் போயிடக்கூடாது. சரிங்க. சத்தம் கேட்டு இதுக்கிட்ட அப்பா பேரு? எங்க அப்பா பிரம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. செஞ்சாரி பிரம்மச்சாரி. உங்களுக்கு கலகம் பண்றது உங்க அப்பாவுக்கு தொழில் படைக்கிற வேலை. சிருஷ்டிகர்த்தா. ஆமா, சிருஷ்டி. சிருஷ்டி. ஆமா, ஆக்கல் அழித்தல் காத்தல்னு 3 இருக்குல்ல. ஆமா, ஆக்கல் உண்டு பண்றது எங்க அப்பா. ஆமா, ஆக்கலுக்கு உங்க அப்பா. ஆமா, அழித்தலுக்கு யாரு? சிவபெருமான். காத்தலுக்கு மகாவிஷ்ணு பாட்டேன். உங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறார். உங்க அப்பா ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை. ஓர் அறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனுஷன்ல பல பேருக்குமா. எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை. 6 அறிவு என்பது மக்கள் என்பார் தொல்காப்பியர். உங்க அப்பா படைச்சது யாரு? உயிரினங்களை தான். இல்ல, உங்க அப்பாவை படைச்சது. எங்க அப்பா படைச்சது எங்க தாத்தா. அவங்க அப்பா தாமரையில இருந்து உந்தி கமலத்துல இருந்து தாமரையில இருந்து வந்தார். அவர் பேரு மகாவிஷ்ணு நாராயணே. அதத்தான் ஓயாம சொல்லிக்கிட்டே வர்றீங்களா? நாராயணா நாராயணா நாராயணான்னு. அவர் எங்க இருப்பாரு? நமோ நமன்னா என்ன தெரியுமா? நான்னா இல்லை, மான்னா நான்னா என்னுடையது, மான்னா இல்ல, என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லைன்னே சொல்லிட்டு வரணும். எல்லாம் இறைவன் கொடுத்தது என்று. அதனாலதான் நமோ நம நமோ நம. இல்ல, உங்க தாத்தா எங்க இருக்காருன்னு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாரு. பார்க்கடல்ல? ஆமா. எது மேல? பாம்பு மேல படுத்திருக்கிற ஆதிசேடன்கிற பாம்பை பாயாக கொண்டு அதன் மீது அரிதுயில் அப்படின்னா யோக நித்திர காலடியில உட்கார்ந்துக்கிட்டு என் பாட்டி மகாலட்சுமி காலில் கை வச்சபடியே இருப்பா. ஏன் காலில் கை வச்சிருக்கா? மகாலட்சுமி கையில சுக்குறேன். தாத்தாவோட காலில் சனி. பொதுவா பொம்பளை பிள்ளைய புருஷன் காலை பிடிக்கணும்.
ஏன் பிடிக்க சொன்னாங்க? இங்க சுக்கிரன், இதுல சனி, சுக்கிரன் சனியும் சேர்ந்தா யோகம், குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம ஆளு கொண்டு வந்து மூட நம்பிக்கை புருஷங்கால பிடிப்பாங்க. சிச்சி என்ன பழக்கம்னாங்க. இப்ப எல்லா பொம்பளை புருஷனை எட்டி உதைக்குது. உதைக்கல, பொண்டாட்டியால தான் இவன் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ நடக்குது. நம்ம பழமையை பூரா ஏளனம் பண்ணிட்டாங்க. இது முட்டாள்தனம். என்ன பழைய காலத்து கர்நாடகம்னு வந்ததே தமிழ்ல இருந்து. தமிழ் இசை கர்நாடக சங்கீதம்னு இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறோம். ஒருத்தர் பெரிய பிராமணர் சொல்றாரு உட்கார்ந்துக்கிட்டு, பண்ணிசை. அந்த பண் என்பதுதான் ராகமாக மாறியது, ராகம்தான் கர்நாடக இசையாக மாறியது. முதல்ல மூலம் தமிழ்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை ஆய்வும் பண்ணி கொண்டே இருக்கிறோம். தமிழ் இசை சொல்லாம கர்நாடக சங்கீதம். பேர்களை மாத்தி தமிழ் தானே மூலம். அதனால பன்னிசை, பன்னிரு திருமுறைன்னு இருக்குல்ல. பன்னிரு திருமுறையில திருவாசகம் ஒண்ணுதானே, அதான் 8ஆம் திருமுறை. பன்னிரு திருமுறை. பண் என்றால் இசை, திருமுறைனா உயர்வான முறையோடு பாடப்படுவது பன்னிசை. அதுதான் ராகம். எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. ஆதிசேடன் பாம்பு மேல படுத்திருக்காரு. ஆமா, பாம்புக்கு கீழே என்ன இருக்கு? கடல் தண்ணி இருக்கு. கால் மாட்டுல நீங்க சொன்னது மாதிரி மகாலட்சுமி இருக்கா? ஆமா. உங்க தாத்தா அசந்து எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? அசந்தா எந்திரிக்க முடியாது. துணிச்சலா இருந்தா, தைரியமா இருந்தா, முழிச்சிருந்தா தான் எந்திரிக்க முடியும். ஒருவேளை அவர் எந்திரிச்சா கடல் பொங்கி வந்து உலகத்தை அழிச்சிடும். பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். ஆமா, கடல் பொங்கிரும்ல. அப்ப சுனாமின்னு ஒரு பேரலை வந்துச்சு பாருங்க, அது உங்க தாத்தா எந்திரிச்சதுனால எந்திரிக்கல, லேசா பிறண்டு படுத்திருப்பாரு. அதுக்கே இந்த கதின்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு. இந்த உலகத்துல எத்தனை இயற்கை பேரழிவுகள் நம்மளை எச்சரிக்குது. அதனாலதான் பிரபஞ்சம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அஞ்சையும் மதிக்கலன்னா பூமி வெப்பமயம் ஆகுது. வெயில் தாங்க முடியுதா? இப்ப இன்னொரு 5 வருஷத்துல வெயில்னால பல உயிர்கள் பலியாகும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன செய்யணும், அதிகமா மரக்கன்றுகளை வச்சு நட்டு வளர்க்கணும். குடிக்கவும் தண்ணி இல்ல, இங்க குண்டி கழுவவும் தண்ணி இல்ல, கும்மாளம் போடுறதுக்கு தண்ணி இருக்கு. ஆனா தயவு செய்து அந்தந்த கிராமத்தார்கள் அங்கங்க இயற்கையை பேணி காப்பாத்துங்கள். மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். இந்த பூமியினுடைய வெப்பத்தை குறைக்கலைனா வாழ முடியாது என்பதை உணருங்கள். அருமையான விளக்கசாமி. உங்க அந்த திருக்கோஷ்டின்னு ஒரு ஊர் இருக்கு, சௌமிய நாராயண பெருமாள் கோயில். என் பாட்டனுக்கு 3 நிலை: நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். அங்கதான் ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் ராமானுஜர்னு பேரு. அவரு திருவரங்கம்ங்கிற தீரங்கத்துல இருந்து வந்திருக்காரு. 17 முறை வந்து 18வது முறை தான் அவர் ஏத்துக்கிட்டாராம். 17 முறை அவர் சொன்ன வாசகம் அவரை திரும்பி போக வச்சிருச்சு. ஐயா, நான் ராமானுஜம் வந்திருக்கேன். நான் ராமானுஜம் வந்திருக்கேன். ஆமா, நான் ராமானுஜம் வந்திருக்கேன். அவர் சொன்னாரா, நான் செத்த பிறகு வாப்பான்ட்டாராம். நான் செத்த பிறகுனா என்னன்னு தெரியாம இவர் போயிட்டே இருந்திருக்காரு, திரும்ப வந்துகிட்டே இருந்திருக்காரு. 18வது முறை வந்து சொன்னாரா, அடியேன் ராமானுஜம் வந்திருக்கேன். அடியேன் ராமானுஜம் உள்ள வாடினாரா, மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு, படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு உத்தரவு தாங்க, நாங்க ஊருக்கு போகணும்னாரா. போப்பா, பொண்ணும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லிடாதேன்னா. ஐயா, கத்துக்கிட்ட வித்தியை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். சொல்லலாம், தப்பு இல்லை, நீ சொன்னீங்கன்னா உனக்கு பெரிய பாவம் வரும்னாராம். சரி, எனக்கு பாவம் வரும், கேட்கறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னாராம். அவருடைய மனசை பத்தியெல்லாம் எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல, கேட்கிறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேல இருந்து வாருங்கள் வைணவ பெரியோர்களை என்று ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி இன்னைக்கும் உடம்பு அழியாமல் உயிர் போய் 1000 வருஷம் ஆச்சு. ஆதி சங்கரரை போன்று பெருமை புகழோடு அந்த சொன்னார்களா, இறந்து மனிதனாக வாழ்வது மாவீரர்கள்னு. அந்த மாதிரி அவர் அவ்வளவு பெரிய சாதனை செஞ்சு இன்னைக்கு திருவரங்கம் கோயில்ல உடம்பு இருக்கு. பச்சை கற்பூரத்தால மூலிகைகளை அபிஷேகம் செய்து அழியாம வச்சிருக்காரு. அருமையான விளக்கம். இன்னொருத்தர் யார் தெரியுமா? அரசியல்வாதி. 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக உறுதி செய்து மக்களுக்கு தொழிலாளர் தினத்தை, மே தினத்தை உண்டு செய்த ரஷ்ய புரட்சியாளர் லெனின் உடம்பும் பாதுகாக்கப்படுது. வாழ்க்கைக்கு முக்கியமா நம்ம கருத வேண்டிய அருமையான விளக்கம் சாமி. ஆமா, ரொம்ப நிறைய பேசலாம், காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா பேரு நம்பிராசன், அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பி மகனா? அதான் உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் தெரியுது. ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம். இருந்தாலும் இங்க சத்தம் கேட்டுச்சு. ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்கிறார்கள். ஆண்பாலா பெண்பாலா? சீம்பால் சாப்பிட்ட குழந்தை எல்லாம் நோய் இல்லாம இருக்கு தெரியுமா? தெரியாம சொல்லிட்டேன். பிள்ளைகளுக்கு பாலே கொடுக்கறது இல்ல, தாய்ப்பாலா இல்ல, நஞ்சா போச்சான். அந்த ஆய்வு இருக்கு. அதனாலதான் நாக்கில புற்றுநோய் வந்துருச்சு 3 வயசு குழந்தைக்கு. சரி, அது போட்டு அந்த வள்ளி பெண்மகள், அவளை பார்க்க வேண்டும். வள்ளிக்கு முன்னாடி இன்னொரு ஆள் இருக்கு. அது யாரு? எங்க அகப்பையே சும்மா சரட்டா குச்சி மட்டும் கிடந்தா நல்லா இருக்குமா? அது எல்லா குச்சியிலயுமா குச்சி கோர்க்கப்படுது? இல்ல, ஒரு குச்சியாவது கோர்க்கணும்ல. 2 கொட்டாச்சி இருக்கு. ஒண்ணு கண்ணு இல்லாதது, ஒண்ணு கண்ணு இருக்கு. கண்ணு இருக்கிற கொட்டாச்சில தான் குச்சியை கோர்க்கணும். ஒரு கொட்டாச்சில 3 கண்ணு இருக்கு, கோர்க்கிறது ஒரு குச்சி. ஒரு குச்சி கோர்த்தா அகப்பைன்னு பேர் பெறும், அள்ளி போட பயன்படும். ஒரு கொட்டாச்சியை வச்சுக்கிட்டு இதுக்கு
பெரிய இடத்து புல்லாப்பு. நமக்கு தேவையில்லை. வாமா சப்பட்ட. வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுவே சுகம் நூறாகுவே மண்ணிலே துள்ளுமான் போலே வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்னாலும் என்னை விட்டு போகாது வசந்தம் லலலா லலலா தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் லலலா ஏதேதோ இணை மனம் நினைக்கும் தென்னையில சோலை வாழை விடும் நாளை தென்னையில சோலை வாழை விடும் நாளை கைகளிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தேன் நானே பாசம் நானே வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா மழை மேலே மழையடிக்க மழை மேலே மழையடிக்க மாந்தோப்பில் கொடை பிடிக்க மாந்தோப்பில் கொடை பிடிக்க ஆவாரம் காட்டுக்குள்ள ஆயிரம் பூத்திருச்சு பக்காத்த காத்திருந்தா மாமனோட பாட்டு வரும் ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தா லலலா லலலா ஆகாயம் வந்து இங்கே வணங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தா ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் உங்களால் நானே உயிர் சுமந்தேனே உங்களால் நானே உயிர் சுமந்தேனே கைகளிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தேன் நானே பாசம் தானே வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுவே சுகம் நூறாகுவே மண்ணிலே துள்ளுமான் போலே லா 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 லலலலலா லா லா சொன்னாலா அது அப்புறம் பாடுறேங்கண்ணே மணி ஆயிடுச்சு நம்ம இடத்துக்கு பேர் வந்திருக்காரு. யார் வந்துருக்கா பிரம்மா அழைச்சிட்டு வாங்க சாமி ஆசீர்வாதம் வாங்குவோம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி வலிக்கு விழலாமா பொம்பளங்க காசு பத்திரிங்க தலிக்கு விழலாமா பொம்பளைங்க கால்பட்டு வலிக்கு விழலாமாமா அச்சமட நான மறந்தாத்தா காத்தோடு காத்தாக்கு மறந்தாத்தா வேண்டாமா சாமி வேண்டாமா, இந்த போல பெண்ணுகள்லாம் வேண்டாமா. வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல போனோனுக்கு வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா மாமா அப்பப்பா ஆடி ஆடி பாடி பரவத்தில் உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. மிக்க மகிழ்ச்சி. அதை வாங்கி தயார் பண்ணி பாரு, தெரியும் அப்புறம் தெரியும். போடுவோம். அம்மா அம்மா இருக்காங்க என்ன அவனை காண தம்பி எங்க போயிட்டு படுத்துட்டானா
பால் பத்தலன்னா கேளுங்க நான் பீச்சு தரேன். டேய் என்ன பண்ற? 10 டீ கொண்டு வாங்கனே. பால் பத்தல. நெஞ்சமே நெஞ்சமே தாலாட்டும் புகாது நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நள்ளிரவில் நான் கண் விழிக்க நெஞ்சமே